அனைவருக்கும் வணக்கம். ஐசிஎஸ்சி சிலபஸில் கிளாஸ் 7th கெமிஸ்ட்ரி யூனிட் 1 மேட்டர் அண்ட் இட் இஸ் காம்போசிஷன். இப்போ மேட்டர்னா என்ன? இட் இஸ் ஆக்குபைஸ் a space. ஒரு இடத்தை அடைத்துக் கொண்டால் அதுதான் மேட்டர். Anything that has a mass occupies the space is known as matter. Example என்னது? Trees, buildings, clouds. Matter is a measure of quantity. ஏன்னா the matters contained substance is called mass. 2 balloons, thread, meter scale. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலூனில் காற்று ஊதி அதை நூலை வச்சு கட்டி நம்ம ஒரு வெயிட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு வெயிட்டாக இருக்கும், அது அளவில் மாறி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பலூனில் கம்மியாக ஊதி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு என்னது அளவு மாறி இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க. அப்போ மேட்டர் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா கொடுத்துருக்கதான் சொல்ல போகிறேன். 100 ml 10 ml வாட்டர், அதில் ஒரு சாண்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய லெவல் என்ன ஆகும்? 11 சென்டிமீட்டராக மாறும். என்ன காரணம் அப்படின்னா மேட்டர் ஆக்குபைஸ் த ஸ்பேஸ். இப்போ மேட்டர் மேடப் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ். அது வந்து மேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பருப்பொருட்கள் எத்தனை இருக்குன்னா 3 இருக்குது. சாலிடு, லிக்விடு, கேஸ். சாலிடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா interparticle அதாவது intermolecular force between the molecules very high. ஏன்னா tightly packed ஆயிருக்கும். intermolecular force of attraction ஹையாக இருக்கும். அதே இது லிக்விட்ஸ் பார்த்தீங்கன்னா intermolecular force attraction கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கும். லெஸ் தேன் சாலிட். அதே கேஸை பார்த்தீங்கன்னா intermolecular attraction of gases is இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா இருக்கனால வெரி ஸ்மாலாக இருக்கும். சாலிட் ஹோல்ட் பார்ட்டிக்கல் டுகெதர், ஒவ்வொரு பார்ட்டிக்கலும் டுகெதருமா இருக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னா பார்ட்டிக்கல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இருக்கும். சொல்ல வேணால் ரொம்ப ஸ்பேஸில் இருக்கும். பார்ட்டிக்கல் டு நாட் சேஞ்ச் பொசிஷன் என்னாகாது, மாற்றாது. இது மாற்றிடும், அதுவும் மாற்றிக்கிறோம். டிஃபனைட் ஷேப். சாலிட் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபனைட் மாஸ், ஷேப் அண்டு வால்யூம். டெஃபனைட் ஷேப்பு, மாஸ் அண்டு வால்யூம். ஆனால் லிக்விடு பார்த்தீங்க அப்படின்னா டெஃபனைட் வால்யூம் இருக்கும், நோ டெஃபனைட் ஷேப். இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இதில் ஊற்றுனா இந்த மாதிரி தண்ணி இருக்கும். இப்போ கோனிக்கல் ஃப்ளாஸ்க் இது பேர். இதில் ஊற்றுனோன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், தண்ணி இருக்கும். அப்போ நோ டிஃபனைட் ஷேப். அதான் வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இது நெய்தர் ஹேஸ் டிஃபனைட் ஷேப் நார் ஏ வால்யூம். ஷேப்பும் இருக்காது, வால்யூமும் இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா solid shape and size can be changed when the external force. இப்போ வந்து ஒரு சுத்தியல் வச்சு அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் சாலிடை.
சுற்றி வச்சு அடிக்கிறோம் அப்படின்னா அது என்ன ஆயிடும், சைஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும், சுக்குநூறாக உடஞ்சிரும். அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வைக்கும் பொழுது அந்த ஷேப் வந்து மாறுது. மாலிகூல்ஸ் மூவ் ஃப்ரீலி, ஸோ லிக்விட்ஸ் ஃப்ளோ ஆகும். மாலிகூல்ஸ் ஃப்ரீயாக மூவ் ஆகுறதுனால லிக்விட்ஸ் வந்து என்ன ஃப்ளோ ஆகும். இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் என்னது வெரி வீக். சாலிட் வந்து ரிஜிட், ஹார்டு, க்ளோஸ்லி பேக்டு. க்ளோஸ்லி பேக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் எவ்வளோ அடைக்க முடியுமோ அவ்வளோதான் அடைக்க முடியும். ஆனால் தண்ணி வந்து என்னது, இட் இஸ் கம்ப்ரஸ்ட். இது ஹைலி கம்ப்ரஸபிள். சாலிட் ஹேவ் ஹை டென்சிட்டி. இது லோ டென்சிட்டி டியூ டு த மோர் இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ் பிட்வீன் த மாலிகுல்ஸ். ஆல்ரெடி சொன்னதுதான், ஸ்பேஸ் இருக்கிறதுனால லோ டென்சிட்டி. இது சொல்ல வேண்டாம், வெரி லோ டென்சிட்டி. சிஎன்ஜி, எல்பிஜி, லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், சிஎன்ஜி, எல்பிஜி இதெல்லாம் ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி தான் நமக்கு உள்ள வச்சுருக்காங்க. கம்போசிஷன் ஆஃப் மேட்டர். கம்போசிஷன் ஆஃப் மேட்டர் அப்படின்னா இப்போ ரெண்டு இருக்குது. என்ன அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொன்று ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். The chemical properties அப்படின்னா the substance react with some more substance give the product. இப்போ எக்ஸாம்பிள் வந்து கார்பன் react with oxygen gives carbon dioxide. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் சேஞ்ச். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கெமிக்கல் ரேஷியோ. ஒரு கார்பன், ஆக்சிஜன் 2, ஆக்சிஜன் 2. அப்போ கரெக்டாக இருக்கா எல்லாமே? அதுதான் சொல்கிறாங்க, இந்த சப்ஸ்டன்ஸ் ஹேவிங் எ ஃபிக்ஸ்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் changes occurred when substance reacts with other substance. அதான் கெமிக்கல். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா கலர், டேஸ்ட், ஸ்மெல், பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட் எல்லாம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா இதுதான் குறிக்குது. எலிமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா the elements can't broken further. இதை வந்து என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது. அதுதான் வந்து எலிமெண்ட்ஸ். ஒரு எலிமெண்ட்டை, அதாவது an element is a substance cannot be broken to further. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ். சரிங்களா? அது வந்து 118 எலிமெண்ட் இருக்குது. கோல்டு, சில்வர். காம்பவுண்ட்னா என்னது அப்படின்னா a substance which consists of 2 or more elements. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா காம்பவுண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னது வாட்டர். 2 or more elements combined together to form a chemically cooperation. Fixed cooperation. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சுவலாக 2 இங்கேருந்து வரணும், இந்த 2 வரக்கூடாது. ஆக்சிஜன் ஆன் எலிமெண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் very small particles called atom. Certain elements combine. Atoms அப்படின்னா certain elements combine together to form a molecule. Oxygen, இது atom. Oxygen atom, இது oxygen molecule.
இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட். தேங்க்யூ.